தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். பிதாவே, நீர் அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். தாப்பனே, நீர் எங்கள் கர்த்தராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியவான்கள் தாப்பனே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவுக்குள் நாங்கள் பலப்பட கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருதயத்தின் வாஞ்சைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, சமாதானம் மக்களுக்கு உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். பிதாவை, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நல்லா விளங்கிக்கணும். கர்த்தர் நான் நன்மையை விரும்புகிறதை காட்டிலும் அவர் எனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறார். நானும் நீங்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்தேன், ஏன் உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு, நல்ல எதிர்காலத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு, நன்மைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அவர் ஆல்ரெடி மைண்டை செட் பண்ணி வச்சுருக்கிறார். என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவனுக்கு நான் நன்மை செய்யணும், அவனை ஆசீர்வதிக்கணும்னு. நீங்கள் அவர் வார்த்தையை வாசித்து அவருடைய விருப்பங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவைகளை குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர்த்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருக்கெடுத்து ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மற்றும் 21ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. ஹல்லேலூயா. நாம் 20ஆம் வசனத்தை ஒரு சில வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்திலிருந்து நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்ற அந்த பகுதியை தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை குறிச்சுலாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பழைய மெசேஜஸ் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, முதலாவதாக இன்றைக்கி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் போங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இந்த புது வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் விசுவாசத்தினாலே இந்த சரீரத்தில் வாழ வேண்டும் அப்படின்றத தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இல்லை 13 வேணாம், 14 வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால்
எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரோமரில் இல்லையா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் சிலுவையின் மரணத்தில் நம்மையும் இணைத்திருக்கிறார் அப்படின்றத குறிச்செல்லாம் பார்த்தோம். ரைட். இப்போ கவனிங்க 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் ரைட் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இது ஒரு அர்த்தம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம விசுவாசத்தினால இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினால் வாழ போகிறோம். அதனால் கவனிச்சுக்கணும் பாருங்கள். நிறைய நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் டைரக்ஷன் இல்லாமல் போயிடுறாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க போயிட்டு இருந்த போக்கிலே போகிறாங்க. ஒரு சிலர் பாவத்தை விட்டு விலகுறாங்க. ஒரு சிலர் ரட்சிப்புக்கு நமக்கு ஏசு கிடச்சாச்சு, பரலோகத்துக்கு டிக்கெட் கிடச்சாருச்சுன்ற மாதிரி அதே டைரக்ஷனில் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலர் கர்த்தருக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து தங்களுடைய கிரியைகள் தங்களுடைய நடக்கை அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரைட். ஆனால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட அவங்க ஏற்கனவே போட்டு வச்சுருந்த திட்டம், அவங்க வாழ்க்கை ரைட் அந்த போக்கிலே தான் போயிட்டுருக்குறாங்க. தேவன் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார், தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என்னை கர்த்தர் எதுக்கு இந்த பூமிக்கு அனுப்புனார், நான் எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறேன், அதெல்லாம் யோசித்து பார்க்குறதில்ல. அதெல்லாம் யோசித்து பார்க்குறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய சொந்த ஆசைகள். ஆசைகளில் நிறைய விதம் இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற நல்ல ஆசைகள் இருக்குது, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற நல்ல ஆசைகள் இருக்குது, கர்த்தருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அதை குறித்த ஆசைகள் இருக்குது. அதெல்லாம் நல்ல ஆசைகள். அதெல்லாம் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. பாவ ஆசைகள் இருக்குது, தீமையான காரியங்கள் மீது ஆசையெல்லாம் இருக்குது, சுயநலமான ஆசைகள் இருக்குது. ரைட். இப்போ இந்த மாதிரி ஆசைகளை தான் நம்ம ஒதுக்கி வைக்கணும். ரைட். அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் பார்ப்போம். கவனிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் சொல்லுங்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இதை நீங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் அது வரைக்கும் பவுல் பாருங்கள் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கிறார். சபையில் அடித்து நொறுக்கிட்டு தேவ பிள்ளைகளை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு ஊராக தேடி போய் வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து பெண்கள் ஆண்களும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டு ஒரு விதமாக வாழ்ந்துட்டுருக்கிறார். அவருக்கு நிறையா ஆசைகள்லாம் இருக்குது, விருப்பங்கள்லாம் இருக்குது, பர்சனல் ஆம்பிஷன் கோல் அதெல்லாம் இருக்குது. அந்த விதத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார். ஒரு தெளிவான திட்டத்தோடு அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டான பர்சன். நீங்கள் பவுலுடைய வாழ்க்கை நீங்கள் பழைய அவர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் படித்தாலுமே ரொம்ப ஃபோக்கஸ்டான பெருவழி. வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம நினச்சதை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கேற்ற விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு முன்னேறி போயிட்டே இருக்கிறார் மனுஷன். தெளிவான நோக்கத்தோடு திட்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறார். ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாக போகுது. இன்ஃபேக்ட் அவர் போயிட்டுருக்கிற அந்த டைரக்ஷனில் பெருத்த மாற்றம் உண்டாக போகுது. அவர் வாழ்க்கையில் இருந்த ஒரு சில காரியங்கள்லாம் நல்லது. அவர் பரிசேயனாக இருந்தார், தேவ வார்த்தையை விரும்புகிறவராக நாடுகிறவராக அதை ஆராய்ந்து படிக்கிறவராக அதில் தேறினவராக இருந்தார். அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் வாழ்க்கை பூரா பிரயோஜனப்படும். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அந்த யூத சமுதாயத்துக்குள்ளே ஒரு பெரிய மனுஷனாகி மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மூப்பர்கள் அந்த சான்ஹெட்ரின் இருக்கு இல்லையா, அதில் கூட ஒரு இடம் அவருக்கு அப்படியே கொஞ்சம் போனால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக வரலாம். ரைட். அந்த மாதிரி பலவிதமான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இலக்குகள் இதெல்லாம் இருக்குது அவர் வாழ்க்கையில்.
அதெல்லாம் அவருக்குள்ளே இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்திக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். வசனத்துலேருந்தே வாசிப்போம். இதெல்லாம் எல்லாமே நல்ல வசனங்கள், பிரயோஜனமான காரியங்கள். வசனத்திலிருந்தே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதில் வசனத்தில் அவர் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறாரு இல்லையா, அங்கேருந்தே பார்ப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கவனிங்க, மத்தியான வேலை, வெயில் அடிச்சிட்டு இருக்குது, நல்லா தலை உச்சியில் நல்லா வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கிற நேரம் அது. சூரியன் நல்லா தன்னுடைய பலத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சமயம் இல்லையா. ஆனால் அந்த சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமான ஒரு ஒளி இப்போ இவரை சுற்றி வருது. சூரிய ஒளியை காட்டலாம். நம்ம கர்த்தர் சூரியனை காட்டிலும் பெரியவர் இல்லையா. சூரியன் அவர் படைத்த கோடான 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 கோடி நட்சத்திரங்களில் ஒரு சின்ன நட்சத்திரம், ஒரு மீடியம் சைஸ் நட்சத்திரம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய கர்த்தர் அந்த சூரியனை காட்டிலும் மகா பெரியவர். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க அதெல்லாம். ஓகே, 4ஆம் வசனம். ஒளி அவனை 3ஆம் வசனத்தோட கடைசி பகுதி. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நடுங்கி திகைத்து, யோசிச்சு பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன் இந்த பரிசேயர் மாதிரி கிடையாது. அவர் தான் செய்கிறது சரின்னு உண்மையாகவே நம்பி செய்தார். பரிசேயர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த இஸ்ரவேலின் மூப்பர்கள் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா பொறாமையின் நிமித்தம் குற்றமற்ற இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள் தங்களுடைய லாபத்திற்காக. அவங்க ஒன்றும் கர்த்தர் மேலே இருந்த வைராக்கியத்திற்காகலாம் செய்யலை. தங்களுடைய பதவி, ஆளுகை, தங்களோட பவர் இதெல்லாம் பறி போயிடும் அப்படின்ற ஒரு பயத்துலையும் ஒரு பொறாமையிலையும் ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போ பிளாத்துக்கே தெரியுது இவங்க பொறாமை நிமித்தம் நம்ம கையில் இயேசு ஒப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு. ரைட். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அப்படி இல்லை. அவர் உண்மையிலேயே இயேசுவின் பாதை ஒரு தூஷணமான ஒரு காரியம், தேவ வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியம், இது ஒரு ஹெரசி, தவறான போதனை அப்படின்லாம் நினச்சி நம்பி அவர் இந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்திக்கிட்டு இந்த தவறான போதனையை ஒழிக்கணும்னு அவர் போயிட்டுருக்கிறார். அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இவருக்கு உண்மையில் வெளிச்சம் இல்லை. ரைட். இயேசுவை குறித்த சரியான வெளிச்சம் இல்லை. ரைட். தான் செய்கிறது தான் சரின்னு நம்பி பண்ணிகிட்ருக்கிறார். இவர் ஒரு மாய்மாலக்காரர் கிடையாது, பொறாமை பிடிச்சவர் இல்லை. அப்போஸ்தலர் மீது பொறாமை கொண்டு அவங்கள தாக்கலை. இவர் உண்மையில் இயேசுவின் பாதை தேவ வார்த்தைக்கு விரோதமான ஒரு பாதை அப்படின்னு நம்பி சபையை துன்புறுத்திட்டு இருக்கிறார். இப்போ அவருக்கு இயேசுவை குறித்த வெளிச்சம் வந்துருச்சு. இயேசு உண்மையாகவே உயிரோடு இருக்கிறார், அவர் நிஜமாகவே உயிர் தெழுந்திருக்கிறாரு, அவர் தான் கர்த்தர்ன்ற வெளிச்சம் அவருக்கு மனசில் உதிச்ச உடனே நட்டுங்கிறாரு. ஏன்னா அநேக பேருடைய சாவுக்கு இவர் காரணமாக இருக்கிறார், அநேகருடைய வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறாரு. அப்போ நான் செஞ்சதெல்லாம் தப்பா? தவறான காரியத்திற்காக நான் அநேகம் பேரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேனே, என்னுடைய தவறான நம்பிக்கை நிமித்தம் எத்தனை பேர் வாழ்க்கையை அழிஞ்சிருக்கிறேன். அந்த ரியலைசேஷன் வந்திருக்கும் இல்லையா, அந்த உணர்வு வந்திருக்கணும் அவருக்குள்ளே. ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வரைக்கும் வாழ்க்கையை ஒரு தைரியமாக, ஒரு நம்பிக்கையோட, ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தவர் முறை ஸ்தம்பிச்சு நிற்கிறார்.
நம்ம தப்பு செஞ்சிட்டோன்ற அந்த உணர்வு, அந்த தப்பான நம்பிக்கை நிமித்தம் அநேக பாவங்களை செஞ்சுருக்கிறோம். வாழ்க்கைகள் இன்னசென்ட் பீப்புளோட மரணம், குற்றமற்ற இரத்தத்தை சிந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம், ரியலைசேஷன் அவருக்குள்ளே வருது. நட்டுங்கி இருக்கிறார், தேய்ச்சி போய் நிற்கிறார். இது உண்மையா? இயேசு உண்மையா? அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே, இயேசு உண்மை, இயேசு தான் கர்த்தர்னு புரிஞ்சுக்கிட்ட உடனேயே இம்மீடியட்டாக திரும்புகிறாருன்றதை கவனிங்க. ஒரு யூ டர்ன், ஒரு அமேசிங் ஸ்பெக்டாக்குலர் யூ டர்ன். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தக்க மாற்றத்தை நீங்கள் பொதுவாக பார்க்க முடியாது. அது வரைக்கும் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தவர் அப்படியே யூட்டன் எடுக்கிறார். யூட்டன் எடுத்தவர் தனக்கு நஷ்டம் உண்டாயிரும், தனக்கு இதுவரை அவர் போட்டு வச்சிருந்த திட்டங்களுக்கு அழிஞ்சு போகும், நம்ம சாதித்த காரியங்கள், நம்ம சம்பாதித்த காரியங்கள், நமக்கு பிரயோஜனமாக நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் நமக்கு இல்லாமல் போகுமே அப்படின்ற ஒரு அக்கறை கவலை எதுவுமே இல்லை. அப்படியே திரும்புகிறாரு. இவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு கர்த்தரை நான் சேவிக்கணும், யெகோவா தேவனை நான் சேவிக்கணும், இயேசு மெஸ்ஸியா அவர் சேவிக்கணும், என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி திரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த மாற்றம் வியக்கத்தக்க ஒரு மாற்றம். ஏன் அவருக்கு அப்படி ஒரு வியக்கத்தக்க மாற்றம் இருந்துச்சுன்னா, அவர் அந்த தனக்கென்று வாழணும்னு யோசிக்கலை, அதை ஒதுக்கிடுறாரு, அப்படியே தள்ளி வச்சிட்டு இயேசு பிடிச்சிக்கிட்டார். இயேசுவை நான் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை என்னாகும், நம்ம போட்டு வச்சிருந்த திட்டங்கள் என்னாகும், நம்ம ஸ்டேட்டஸ் என்னாகும், நம்ம குடும்பம் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, நான் அம்மா அப்பாலாம் குடும்பம்லாம் பரிசேயர் குடும்பம், இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் அவங்கள நான் அப்படியப்பா சந்தோஷங்கன்னு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும் குடும்பத்தில் இருந்தெல்லாம். அதை குறிச்சுனா அவர் அக்கறையே இல்லாதவராக தனக்கென்று வாழணும் அப்படின்ற அந்த ஒரு நினைப்பையே இல்லாமல் இயேசு அப்படின்னு பிடிச்சிக்கிறாரு. அந்த நொடிப்பொழுதில் இதே இடத்துல கேட்குறாரு பாருங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன ஒரு அருமையான கேள்வி. கவனிங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். என்ன கேள்வி? நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? நான் நினச்சதெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு, என் நம்பிக்கையெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு. இப்போ இயேசு தான் மெஸ்ஸியான்னு விளங்கிருச்சு. இஸ்ரவேலின் நம்பிக்கை தனக்கு வெளிப்பட்டிருக்கிறாருன்ற வெளிச்சம் வந்துருச்சு. இனி இவருக்காக வாழணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கேட்குறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதைத்தான் கேட்க வேண்டும். ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர், எனக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தீர், எனக்காக இந்த பூமியில் ஒரு மனிதனாக வாழ்ந்தீர், எனக்காக பாடுபட்டீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், எனக்காக மரித்தீர், எனக்காக பாதாளத்துக்குள் கடந்து சென்றீர், எனக்காக உயிர்த்தெழுந்தீர், சகலத்தை எனக்காக செஞ்சீரே, உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? இந்த இடத்துக்கு கிறிஸ்தவங்க வரணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. புரியுதா? கிறிஸ்துவ வாழ்க்கைனா இதுதான். இயேசுவுக்காக வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவுடைய சித்தத்தின்படி, இயேசுவுடைய வார்த்தையின்படி, அதுதான் கிறிஸ்தவம். புரியுதா? பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் போதிக்கிறார். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து. அவர் என்ன சொல்கிறார், அவருக்கு என்ன விருப்பம்? கவனிங்க, அடுத்து அவர் சொல்கிறத பாருங்க. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சரி, சொன்னவர் என்ன சொன்னார்னு கவனிங்களேன். நம்மளுக்கு தெரியும், உங்கள் கர்த்தர் அனனியா கூட பேசி ஆள் அனுப்புகிறாரு. போய் அவருக்கென்று
தேவ காரியங்களெல்லாம் அறிவித்து அவருடைய அந்த கண் பார்வை போயிடுது இல்லையா, அதை குணமாக்குறதுக்கு, அவரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புறதுக்கு அனனியாவை கர்த்தர் அனுப்புகிறாங்க. அவர் வந்தவர் என்ன சொன்னார்னு பாருங்களேன். அப்பொழுது அனனியா, அதே அதிகாரம் 17 அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார். அங்கே ஹீலிங்கும் பெற்றுக்கொள்கிறார், அதே இடத்துல பரிசுத்த ஆவியானவரின் நிறைவையும் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. இப்போ பவுல் அப்போஸ்தலனை குறித்து 15 கவனிங்க. இது கர்த்தர் அனனியாவுக்கு சொல்கிறாரு, நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இனி அவன் எனக்காக வாழணும், என் நாமத்தை எடுத்துகிட்டு ஊர் ஊராக போய் சொல்லணும், ராஜாக்களுக்கு முன்பாக சொல்லணும், இஸ்ரவேலுக்கு முன்பாக சொல்லணும், புறஜாதிகளுக்கு முன்பாக சொல்லணும், எல்லாருக்கு முன்பாகவும் என் நாமத்தை அவன் அறிவிக்க வேண்டும். அதை நிமித்தம் அவனுக்கு பாடுகள் உண்டாகும். பவுல் அப்போஸ்தலன் ஓகேன்றார். அங்கே நீங்கள் போய் இப்போ 26 அதிகாரம்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 26, அங்கே அகிரிப்பா ராஜா முன்னாடி நின்று அவர் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் அங்கே அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரத்தில் ஒரு சில காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே 26 அதிகாரம் 24, 25 அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து படித்து பார்த்திங்கன்னா, கர்த்தர் அவர்கிட்ட பேசின அநேக காரியங்கள், எக்ஸ்ட்ராவான காரியங்கள்லாம் இங்கே சேர்த்து சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் படித்து பார்த்தோம்னா கர்த்தர் திட்டமும் தெளிவுமா, இனிமேல் நீ எனக்காக வாழ வேண்டும், என் நாமத்தை எடுத்துகிட்டு போகணும், இயேசுவை அறிவிக்கணும், மக்களை பிசாசின் கையிலிருந்து விடுவிக்கணும், விடுவிச்சு அவங்களுக்கு பாவ மன்னிப்பு அறிவிக்கணும். இப்படி பல காரியங்களை பேசுகிறார். அவங்க கண்கள் திறக்கப்படணும், அவங்க அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும், இப்படி எல்லா காரியங்களையும், இப்படி அநேக காரியங்களை சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இது எல்லாத்துக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நான் அறிவிக்க ஆரம்பித்தா, எருசலேமில் எனக்கு இருக்கிற செல்வாக்கு, எருசலேமில் எனக்கு இருக்கிற அந்த பதவி, எருசலேம் மூப்பர்கள் மத்தியில் எனக்கு இருக்கிற அந்த மரியாதை, அங்கீகாரம், இதெல்லாம் போயிடும். என் குடும்பத்திலேருந்து எனக்கு எதிர்ப்பு வரும், என்னுடைய சோஷியல் சர்க்கிள், என் நண்பர்கள், உறவினர்கள், இவங்க மத்தியிலேருந்து எதிர்ப்பு வரும். இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். பவுல் ரொம்ப தெளிவான மனுஷன், ரொம்ப பெரிய அறிவாளி, திட்டமும் தெளிவுமா அவருக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை நீ முந்தி வாழ்ந்த மாதிரி வாழ முடியாது. நமக்கு இருந்த சௌகரியம், நமக்கு இருந்த அந்த அந்தஸ்து, நம்ம போட்டு வச்சுருந்த அந்த பழைய திட்டம், அதுக்கெலாம் நம்ம திரும்பி போக முடியாது. அந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்துமே இயேசு சொன்ன சகலத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பிக்கிறார். அதே 9 அதிகாரத்தில் கவனிங்க, 23 இல்லை 21 வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 20 வாசிப்போம். தாமதமின்றி சொல்லுங்கள், தாமதமின்றி. அவர் டைமே வேஸ்ட் பண்ணல. கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். ரைட், அதாவது யூதர்கள் மத்தியில் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அவருக்கு அந்த பழைய வாழ்க்கையின் மீது ஒரு பற்று இல்லைன்றதை கவனிங்க. தன்னுடைய சொந்த வெறுப்புகள் மீது ஒரு பற்று இல்லை. அவருடைய அந்த பழைய திட்டங்கள், அவர் போட்டு வச்சிருந்த அந்த சுயநலமான திட்டங்கள், இது எது மீது அவருக்கு ஒரு பற்று இல்லை. அதை குறித்து நினைப்பே இல்லை. தூக்கி போட்டார், விசிறி அடிச்சிட்டார்.
பிலிப்பியரில் அருமையாக சொல்கிறாரு இல்லையா? என்ன ஒரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேசேஜ் இது. வாசிங்க 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அவர் சொல்கிறாரு பாருங்க, 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் அதை குறிச்செல்லாம் லாபமான காரியம்னு யோசிக்கிறதே நிப்பாட்டிட்டார். அந்த உலக பிரகாரமாக லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து அவர் மனசில் ரைட் நஷ்டம்னு இருக்கு இல்லையா, லாபம் நஷ்டம்னு நம்ம கணக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த நஷ்டம்ன்ற காலத்தில் போட்டுட்டார். அது வரைக்கும் லாபம் காலத்தில் இருந்த அந்த அவருக்கு பிரயோஜனமான எல்லாவற்றையும் தூக்கி இந்த சைடு நஷ்டத்தின் காலத்தில் போட்டுட்டார். இப்போ அவர் அதை குறித்து யோசிக்கும்போது ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு யோசிக்கல. ரைட், இதெல்லாம் எனக்கு நஷ்டம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இயேசுவை அறிகிற அறிவை அடைய முடியாது, இயேசுவை நான் சேவிக்க முடியாது. ரைட், அந்த விதத்தில் பார்த்தேன்னா இது எல்லாமே எனக்கு நஷ்டம். அதனால் இதெல்லாம் தூக்கி இங்கிட்டு போடு. இதை குறித்து நான் பெருசாக யோசிக்கிறதில்ல, இதை பெருசுப்படுத்தி யோசிக்கிறதில்ல, இதை நான் இருக பற்றிக்க போகிறதில்ல, அது நஷ்டம். இன்னும் கொஞ்சம் இடத்துல போனால் அதை சாணின்றாரு. புரியுதா? அந்த விதமாக யோசிக்கிறார். கவனிங்க, இதுதான் தனக்கென்று வாழாமல் கிறிஸ்துவுக்கென்று வாழ்வதென்றால் இதுதான். இதைத்தான் அவர் போதிக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் இயேசு மீது வைக்கிற விசுவாசத்தினால் வாழணும். ஏன்னா விசுவாசம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், இல்லை முடியாது. பாருங்க, இப்போ பவுலுக்கு அப்போஸ்தலன் என்ற அழைப்பு இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அப்போஸ்தலன்ற அழைப்பு கிடையாது, ஊழியத்துக்குன்னு அழைப்பு கிடையாது. ஒரு சிலர் டாக்டருக்குன்னு அழைப்பு பெற்றிருப்பாங்க, ஒரு சிலர் இன்ஜினியருக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு போலீஸ் வேலைக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் ஆர்மியில் வேலை பார்க்குறதுக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் அரசியலுக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் பிஸ்னஸ் மேன் அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் ஆசிரியர்களாக அழைக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் வேலை என்ன தெரியுமா? ரசிக்கப்பட்ட உடனே கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்க ஆரம்பிக்கணும். அதை குறித்து ஜெபிச்சு எனக்கு சொல்லுங்கள், நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். அப்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவரே வழி நடத்துவார். நான் இப்போ பண்ணுறதுக்கும் கர்த்தர் சித்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? அவர்கிட்ட கேளுங்க, உதவி கேளுங்க. கர்த்தாவே, நான் இப்போ இங்கே இருக்கிறேன், நீர் வைத்துக்கிற அந்த இடத்துக்கு நான் வரணும், எனக்கு உதவி பண்ணுங்க, ஞானம் கொடுங்க, இது எப்படி செய்யணும், என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே உங்களுக்கு உதவுவார். இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு அவர் உதவி செய்வார். என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு தெரியும், இருந்தாலுமே நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு காலகட்டங்களில் என் மனசெல்லாம் மாற ஆரம்பிச்சிது படிப்படியாக. அப்படியே அந்த டைரெக்ஷனில் போயிடுவோம்னு. அப்போ கர்த்தர் கண்டித்து திருத்தி மறுபடியும் அந்த ஊழிய நோக்கத்தெல்லாம் மனசில் ஆழமாக பதிச்சு வழி விலகாமல் பாதுகாத்துக்கிட்டார். அப்போ ஒரு ஸ்டேஜில் எனக்குள்ளே நான் இதை பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். அந்த ஒரு காலகட்டத்துக்கு நான் வந்துட்டேன். அப்போ வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தாவே, கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உம்மை நான் அன்பு கோரணும், முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நான் அன்பு கோரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்நிய பாஷையில் நிறையா ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும்போது தேவ சித்தத்தை ஜெபிக்கிறோம். நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளால் தேவ சித்தத்தையே ஜெபமாக பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கேன் பிரதர், தேவ சித்தம் வேறு இடத்துல இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கேருந்து அப்படி அங்கே எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் அதிகமாக அந்நிய பாஷையில் ஜெபிங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்னை நிரப்புங்க, எல்லா ஞானத்தோடும் எல்லா புத்தியோடும் என்ன உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்புங்க, நான் உம்முடைய சித்தத்தை செய்யணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி பண்ணணும். ரைட், இப்போ இந்த இடத்துலேருந்து நான் அந்த இடத்துக்கு எப்படி போகணும்,
எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படிலாம் கேளுங்க. அந்நிய பாஷையில் நிறையா பேசுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே அழகாக டைரக்ட் பண்ணி சூப்பராக கூட்டிகிட்டு வந்து அவர் சித்தத்துக்கு நடுவில் உங்களை உட்கார வச்சுருவார். புரியுதா? ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் போட்ட திட்டங்கள், உங்கள் கனவு, உங்கள் ஆசை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அதை செய்கிறதுக்கு நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, நான் இடம் கொடுக்குறேன், உங்கள் சத்தத்தை செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் அருமையாக உங்களை வழி நடத்துவார். பயப்படாதீங்க. ஐயோ, கர்த்தர் அப்படியே தூக்கி நம்மளை ரோட்டில் விட்டாருன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் நம்மளை வந்து சித்தத்துக்குள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டு போய். ஒரு சிலருக்கு என்னென்னா, சித்தம்னாலே ஆப்பிரிக்காவில் ஊழியம் இல்லை ஏதாவது ஒரு கிராம ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிட்டுருவார் அப்படின்னு ஒரு பயம் நிறைய பேர். அதனாலேயே அந்த மாதிரிலாம் ஜெபிக்கிறது இல்லை. எல்லாரும்லாம் ஊழியத்துக்கு அழைக்கப்படலை, ஒரு சிலர் தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றவங்களாம் உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு, அதை கண்டுபிடிச்சி அதை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு சிலர்லாம் மியூசிஷியன்ஸ் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நல்ல எழுத்தாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி கர்த்தர் பல காரியங்கள் வச்சுருக்கிறாரு. அவர் எதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தி உங்களுக்கு உதவி செய்வார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவரே உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.